லலிதா கார்த்தியோட கேஸ்ல ஜெயிச்சும் தோத்ததுனால ரொம்ப டல்லா இருப்பான்றதுக்காக அவகிட்ட பேசலாம்னு முரளி கால் பண்ணா காலை அட்டன் பண்ணவே மாட்றா. அதனால டாக்டருக்கு கால் பண்ணி பாக்குறான். அவளும் முரளி லலிதாவை பத்தி கேக்குறதுக்கு தான் கால் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனோட காலை அட்டன் பண்ண மாட்றா. இதனால முரளியும் ஏன் ரெண்டு பேரும் கால் அட்டன் பண்ணவே மாட்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது ஜீவா அங்க வந்ததும் அவனோட மொபைல்ல இருந்து லலிதாவுக்கு கால் பண்ணாலும் அவ எடுக்க மாட்றா. ஆனா டாக்டருக்கு கால் பண்ண அவளும் நம்பர்ல இருந்து கால் வர்றத பார்த்ததும் வேற யாரோ கால் பண்றாங்கன்னு நினைச்சு அட்டன் பண்ண, என்ன டாக்டர் என் நம்பர்ல இருந்து கால் வந்தா மட்டும் யாராவது எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களான்னு கேக்குறான். டாக்டரும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பேஷண்ட பாத்துக்கிட்டு இருந்தேன்னு போய் சொல்லி சமாளிக்கிறா. முரளியும் சரி பரவாயில்ல, லலிதா இப்ப எங்க இருக்கா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான்னு அவளை பத்தி கேட்க, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, டாக்டர் சும்மா விளையாடாதீங்க, கேஸ் முடிஞ்சதுல இருந்து அவ ஆளே சரியில்லை, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்ல, அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னா. அதனால மலை கோயில டிராப் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னதுமே டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு வேகமா மலை கோயிலுக்கு வந்து, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணேன் எடுக்க மாட்டேன்னு கேட்டா, உன் போன்ல இருந்து ஒரு 3 தடவை கால் பண்ணேன், ஜீவா போன்ல இருந்து ஒரு தடவை கால் பண்ணேன், அவ்வளவுதானே, நான் ஒரு தடவை பண்ணதுக்கே உனக்கு வலிக்குதுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்றா. அப்புறம் முரளியும் லலிதா டல்லாவே இருக்கத பார்த்து, இங்க பாரு நீ கார்த்தியோட கேஸ்ல உன்னால முடிஞ்சதை பண்ணிட்ட, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த குருதி காட்டு குமாரர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்க, அட்லீஸ்ட் அவனுக்கு உன்னால முடிஞ்சா குறைஞ்சபட்ச நீதியாவது வாங்கி தந்திருக்கேல, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு கேட்க, என்னது குறைஞ்சபட்ச நீதியா, வேணும்னா இது நமக்கு ஒரு தோல்விகரமான வெற்றின்னு சொல்லலாம், ஆனா ஐராவுக்கு இது ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு சொல்றா. முரளியும் அவளோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சரி வா பேசிக்கிட்டே போகலாம்னு அங்க இருந்து கூப்பிட்டு போறான். இங்க ராஜாவு வீட்டுக்கு லேட்டா வர நீலா வந்து கேட்டை ஓபன் பண்ணி விடுறா. அப்புறம் உள்ள வந்ததுமே ராஜா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்க, இல்ல நீலா எனக்கு பசிக்கல, நீ போய் தூங்குன்னு ரொம்ப சோகமா சொல்றான். நீலாவும் இதை நோட் பண்ணிட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுறேன்னு கேட்க, அதான் காலையில முக்கியமான கேஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்லன்னு சொல்லி கார்த்தியோட கதையில இருந்து எளிய கொன்னு ஐரா தப்பிச்ச எல்லாத்தையுமே சொல்லி, இதெல்லாம் பண்ணவன் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தலைவன்னு ஃப்ரீயா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறான். நீலாவும் உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிருக்க, உன்னை மீறி நடக்கிற எந்த ஒரு விஷயமும் உன் கையில இல்லைன்னு கொஞ்சம் ஆறுதல் சொல்றா. அதுக்கு ராஜாவும் சரி நீ போய் தூங்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆக போறான். தூங்க போகாம அவனுக்காக கிச்சனுக்கு வந்து கேசரி சமைச்சு கொண்டு வந்து, இந்த உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கேசரின்னு சொல்லி கொடுக்க, ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இதை சாப்பிட்டுக்கிட்டே மொட்டை மாடியில நின்னு விடிய விடிய கதை கதையா பேசிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் ஒரு காலம்னு சொல்ல, சரி நீ இப்ப சாப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்புனதும், நீ எப்ப நான் போகணும்னு சொன்னாலும் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல, எனக்கு இது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா சத்யாவோட வாழ்க்கைக்கு நீ இங்க இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப ராஜா மனசுக்குள்ளேயே குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடறான். அங்க கட் பண்ணா கௌதம் வந்து, இந்த மாசம் ஆபீஸ் வாடகைக்கு என்னோட சேர்னு காசு கொடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே வாடகை கட்டிட்டேன், நீயே குடும்ப கஷ்டத்துல தானே அந்த ஐரா கிட்ட போய் சேர்ந்த, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றா. அவனும் ஐராவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, அடுத்து நம்ம ஐரா கேஸ்ல என்ன பண்ண போறோம்னு அப்படியே நல்ல புள்ள மாதிரி கேக்குறான். லலிதாவும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, ஐராவை என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல, வேற ஏதாவது கேஸ் கிடைக்குதான்னு பாப்போம்னு சொல்ல, அவனும் சரின்னு கார்த்தியோட ஜட்மெண்ட் காப்பி இருக்கான்னு கேட்க, லலிதாவும் அதை எடுத்து கொடுத்துட்டு ராஜா சாரு ஒரு காப்பி கேட்டாரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்க கட் பண்ணா ஐரா காலையில குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியே வந்து பார்த்தா வீட்டுல பசங்க எவனுமே இல்லாம 2 பேர் மட்டும் இருக்க, என்னடா 2 பசங்க மட்டும் தான் இருக்கீங்க, மத்த பசங்க எல்லாம் எங்கன்னு கேட்க, 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்க, என்னடாச்சு 2 பேருக்கும் கம்முன்னு எதுவுமே பேசாம நின்னா எப்படின்னு கேட்டதும், எலியன சம்பவத்துக்கு அப்புறம் பசங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்காங்கன்னு சொன்னதும், என்னடா டிஸ்டர்ப், எலிய உசுருல பாதி, அவன் ஒண்ணு சும்மா சாகல, நம்ம இனத்துக்காக தான் உசுரையே கொடுத்திருக்கான், என்னை விட எலிய பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்னு கோவப்பட்டு பேசிட்டு, டேய் எலெக்ஷன் வேற வருது நிறைய வேலை இருக்கு, மத்த பசங்களெல்லாம் வர சொல்லி போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்ப கணக்கு பிள்ளை வந்து மொத்த கணக்கு விளக்கையும் சொல்லி, எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட 1 கோடி தான் இருக்கு, மிச்ச அமௌண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்க, ஒரு பெரிய டீல் பேசியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்சனே ஒரு 10 CR வரும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும், என்னன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, பெரிய ப்ராஜெக்ட் பெரிய டீலு, பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு, நல்லபடியா முடியட்டும் விலாவாரியா சொல்றேன்னு சொல்றான். இங்க ராஜா முரளிய பார்த்து, ஏன்டா ஏதோ டைட்டானிக் கப்பல் மூழ்கி போன மாதிரியே இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது லலிதா வந்து கார்த்தியோட ஜட்மெண்ட் காப்பியை கொடுத்ததும், நீயும் ஏன் இவ்வளவு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல சார் ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டலி டயர்டா இருக்குன்னு சொல்றா. ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, நம்மளை எதுக்குற ஐராவே பல மடங்கு எனர்ஜியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நாம இதுக்கெல்லாம் உடஞ்சு போயிடலாமா, ஒரு கேஸ் விட்டா இன்னொரு கேஸ்னு போய்கிட்டே இருக்கணும், எப்படியாவது ஒரு இடத்துல மாட்டுவான்ல, அப்ப அவனை மொத்தமா முடிச்சு விட்டுரு
தரணும்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் காப்பிய படிச்சு பார்த்துட்டு இனி இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடும் கிடைக்க போறது இல்ல. அந்த முகமது அலி கேஸ்ல கண்டிப்பா ஏதாவது லூப் ஹோல் இருக்கும். ஆனா அதை இந்த வாட்டி அவனுக்கே தெரியாம ஜாக்கிரதையா டீல் பண்ணி மொத்த ஐராவோட கோட்டையுமே இடிக்கணும். போய் நல்லா எனர்ஜியோட வேலை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.